அறைகளா தீவு போல் அவை இருப்பதா பார்க்கும் பார்வையில் குறைகளா குமுறல்தான் அவர் மொழிகளா மோதி கொண்டது இரு இனம் நீதியை தேடி அலைந்திடும் பாதிப்பென்ன பலன் என்ன பேசினால் தெளிவாகலாம் முரண்களை நீக்கி வரங்களாய் மாற்றலாம் நிலை மாறலாம் துளி அன்பிலே சொல்வதெல்லாம் உண்மை உண்மை சொல்வதெல்லாம் உண்மை. ஏமா அவளை எப்பமா உங்களுக்கு தெரியும்? அவ கருமுட்டை வச்சது வந்து எனக்கு அப்பவே தெரியாதுங்க. இல்லைங்க மேடம், சம்மத்தோட தான் கூட கூட்டிட்டு போயிட்டு வந்துட்டு இருக்கும்போது தான் பழகிட்டு இருக்கும்போது தான் மேடம் நடந்துச்சு. அவ சம்மதம் இல்லைன்னு அவ சொல்றா, நீங்க சொல்றீங்க சம்மதத்தோட தான் நீங்க செஞ்சிருக்கீங்க. சம்மதம் இல்லாம நடந்தேன். ஃபர்ஸ்ட் சம்மதம் இல்லாம தான் மேடம் நடந்தது. அதுக்கப்புறம் அதுக்கு பிறகு இவர் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு. 15 வயசு பொண்ணுக்கு இதெல்லாம் தேவையாமா? அப்ப எனக்கு எதுவுமே தெரியாதுங்க மேடம். விருப்பம் இல்லாம பண்றது பலாத்காரம் தாங்க. கண்டிப்பா தண்ணி போட்டு சீக்கிரம் செத்து போயிட்டுனா என்ன பண்றது சொல்லு பாப்பா. நான் என் பையனை அனாதையா சொல்லு, அனாதையா இருக்கட்டும். என்ன பேருமா? என் பேர் முருகேஸ்வரிங்க. சரி, பிரச்சனை வந்து என் தங்கச்சிக்கு தான். எங்க இருந்து வரீங்க? நாங்க வந்து இங்க ஈரோட்ல இருந்து வரோம். என்ன பிரச்சனை? பிரச்சனை வந்து என் தங்கச்சி வந்து 2ஆம் தரமா கல்யாணம் பண்ணிக்கிட்டாப்லங்க. எங்ககிட்ட கேட்காம கூட்டிட்டு ஓடிட்டாப்ல. பிள்ளைக்கு வந்து கரெக்டா 13 வயசா இருக்கும் போதெல்லாம் அதாவது அம்மா வந்து கேரளாவுக்கு போயிருந்தாங்க. எங்களெல்லாம் சின்ன சின்ன பிள்ளையெல்லாம் விட்டுட்டு கேரளாவுக்கு போயிருந்தாங்க. அப்போ வந்து இவர் வந்து பக்கத்து வீடு, அவங்க வீடு எங்க வீடும் பக்கம் பக்கமா இருக்கு. வாடகைக்கு இருந்துங்க. வாடகைக்கு இருந்துங்க மேடம். சரி சரி. அங்க விட்டுட்டு போயிருந்தங்க மேடம். நீங்க எதுக்காக கேரளா போனீங்கம்மா? நாங்க வேலைக்கு பொழைக்கிறதுக்கு தான் பிள்ளைங்களுக்காக நீங்க போனீங்க. ஆமா, கேரளா எங்க போனீங்க? கேரளாவில் எர்ணாகுளம் போயிருந்தேங்க. போயிட்டு நாங்கள் வர முன்ன இந்த பிள்ளை கடைசியாக 2 மாதம் வயிற்றுல இந்த அழுப்பு கெடுத்துக்கிட்டா. அந்த பிள்ளை வந்து கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் கேட்டப்ப அவளை வந்து 7 மாசம் கழிச்சு தான் பார்த்தோம். வயிற்றுல 7 மாசம் வயிற்றுல. அப்போதான் நாங்கள் வந்து மறுபடியும் கொடுமுடி வரும்போது அந்த பிள்ளைய காணான்னு சொல்லிட்டு எல்லா பக்கமும் அசிங்கமாகி போச்சுங்க மேடம். அசிங்கமாகவும் நாங்கள் ஊரை விட்டே போயிட்டோம். மறுபடியும் கேரளா போயிட்டு திரும்பி ரிட்டர்ன் வந்து பார்க்கும்போது இவங்க வந்து இருந்தாங்க மேடம், அங்கேயே குடியிருந்தாங்க மறுபடியும். அப்பதான் நாங்க போய் கேட்டோம். அதே இடத்துல அவங்க இருந்தாங்க மேடம். அப்ப நாங்க போய் கேட்டோம், எதுக்காக இப்படி பண்ணீங்க அப்படி இப்படின்னு கேட்டப்ப எனக்கு பயமா இருந்தது, நான் போயிட்டேன் அப்படி இப்படின்னு சொன்னாங்க மேடம். சரி, அந்த பிள்ளை வையத்தை பார்த்தோன்னே எங்களுக்கும் கேட்க மனசு வரல மேடம். அந்த பிள்ளை வாழ்க்கையை கிடைக்க வேணாம், போனா போது வாழட்டும் அப்படின்னு சொல்லி விட்டுட்டோம் மேடம். விட்டதுக்கு அப்புறம் பார்த்தாதான் தெரியுது அவருக்கு 2ஆம் தரத்து பிள்ளைங்க ஒரே ஒரு பையனை மட்டும் வச்சிருந்தாருங்க மேடம். அந்த ஒரு பையன் மட்டும் தானே இருக்கிறான். சரி, இந்த பையன் இன்னும் அடுத்த குழந்தை மாசமா இருக்கா, அதோட அவங்க பொழைச்சிட்டு போறாங்கன்னு விட்டுட்டாங்க. இவரு இடையில பிள்ளைங்களை போய் பார்க்க பிடிக்கன்னு இருந்தாருங்க. அப்புறம் அந்த பொம்பளை பிள்ளை ஒண்ணு மேனகான்னு ஒரு பொண்ணை கூப்பிட்டு வந்து வச்சுட்டாருங்க. 7 வயசு குழந்தையா வந்தது. இவதான் எல்லாம் பார்த்து மேஜர் வரையும் இது பண்ணி எல்லாம் பண்ணி கொடுத்தாங்க மேடம். அப்புறம் கல்யாணமும் பண்ணி வச்சாச்சு. இப்ப அந்த பிள்ளைக்கு 2ஆவது குழந்தை, அந்த பிள்ளை மாசமா இருக்கு. இப்ப அதுக்கும் இவதான் பாக்கணும். அவங்க அம்மா உயிரோட இருக்காங்க மேடம். ஃபர்ஸ்ட் தாரம் இவருக்கு ஃபர்ஸ்ட் தாரம் இருக்குதுங்க. அந்த ஃபர்ஸ்ட் தாரம் குழந்தைங்க வந்து இவ வராது, பிடிக்காது, நானும் என் ஒய்ஃபு இப்படி வாழ்ந்துருப்போம் அப்படின்னு சொல்லி இவர் சொன்னாருங்க மேடம். நாங்க மறுபடியும் கேட்டப்ப பையன் மட்டும்தான் இருப்பான் அப்படின்னு சொன்னீங்க, இப்ப இந்த பொண்ணையும் கூப்பிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு நாங்க கேட்டோம். அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க, என் பிள்ளை அப்புறம் என்ன பார்க்காம அப்படி எங்க போவோம் அப்படின்னு சொல்லி சொன்னாப்பிள்ளைங்க. ஏன்னா எங்க அம்மாவும் 6 பிள்ளைகளை பெற்றவங்க. சரி, ஒருத்த குழந்தைய வேணாம்னு சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என் தங்கச்சியை போல யாருமே இருக்க முடியாதுங்க. இது வரல ஒரு வார்த்தை புண்படுற அளவுக்கு பேசவே மாட்டாங்க. அந்த அளவுக்கு இருக்கிற பிள்ளையவே இந்த ஆள் வந்து சந்தேகப்பட்டுட்டு முகத்தாத்து பையனை வச்சு சந்தேகப்பட்டு எத்தனை முறை நானே பாத்திருக்கேன். அதே பையனை ஒரே குடிச்சிட்டு வந்து பேச, பிடிக்க, அடிக்க, கதவை பூட்டிக்கிட்டு அடிக்கிறது. இந்த பிள்ளைக்கு அவ்வளவு இம்சையை கொடுக்குறாங்க. நாங்க ஒரு பையனை கேட்டோம், இந்த மாதிரி என்ன இப்படி பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க, நான் மேனகாவை கூப்பிட்டு சண்டை போட்டேங்க மேடம். அந்த பிள்ளை ஒருவேளை வீட்டுல பாக்காதுங்க மேடம். இந்த பிள்ளையும் வந்து சின்ன சின்ன பசங்களா வச்சிருந்தாங்க மேடம். 2 குழந்தைங்க மேடம் எங்களுக்கு. அதுல ஒரு குழந்தை வந்து தண்ணியில விழுந்து இறந்து போச்சுங்க மேடம் குழந்தையிலேயே. அதுக்கப்புறம் பெரியவன் மட்டும்தான் இருக்கான். சரி, நீ அவளோட அதாவது வேலைன்னு வீட்டுல இந்த பிள்ளைகளையும் பார்க்கணும்,
இந்த பிள்ளைகளையும் பார்க்கணும். இந்த பிள்ளைகளுக்கு வயசு அப்ப பார்த்தா சின்ன சின்ன குழந்தைங்க, அதுங்களுக்கு என்ன தெரியும், ஓடி ஓடி ஆடிட்டு விளையாடுற வயசு. அப்படி இருக்கிற குழந்தைங்களை வச்சுக்கிட்டு இவ இருக்கும்போது இவன் ஐசியா வரத்துக்கு இருந்தாலும் போயிருவாப்புல சாயந்தரமும் 5 மணிக்கு பக்கம் வருவாப்புல, நல்லா ஒரு கோட்டர் கேட்டு குடிச்சிட்டு வீட்டுக்கு வருவாப்புல. இப்படி இருப்பாப்புல. அதுக்குள்ள இவ சமையல் பண்ணி எல்லாம் பண்ணி வைக்கணும். அந்த பிள்ளைய ஒரு பாத்திரத்தை கழுவுமா அப்படின்னு சொல்லிட்டா போதும், அந்த பிள்ளை அவங்க அப்பா வரவும் சொல்லிடும். இதனால வீட்டுல சண்டை வந்துட்டு இருக்கும். நான் கூட பலமுறை போய் பெரியமான்னு கூப்பிடுவா. ஏன்னா என் தங்கச்சியை கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கனால என்ன பெரியமான்னு கூப்பிடுவா. பெரியமா சொல்றேன்ல, போய் அவளும் பாவம் இல்ல, 2 பசங்களை வச்சிருக்காள்ல, உன் தம்பிங்க தானே, கஷ்டப்படுறாள், அவளுக்கு ஹெல்ப் பண்ணி கொடுக்கலாம்ல அப்படின்னு சொன்னோம்னா, நான் ஹெல்ப் பண்றேன்னு தான் சொன்னேன் அப்படின்னு இப்படி சொல்லிட்டு இருப்பாங்க மேடம். வேற ஒண்ணுமே சொல்ல மாட்டா, இப்படியே சொரிவா அந்த பொண்ணு. சரி சின்ன பிள்ளை 7 வயசு 8 வயசு பிள்ளைக்கு என்ன தெரியும், நம்ம குழந்தையா இருந்தா உடனே புரிஞ்சுக்குமா நம்ம சொல்ற அப்படின்னு நினைச்சிட்டு, சரி நானும் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு எத்தனையோ தடவை இவளுக்கு எவ்வளவு பிரச்சனை அந்த பிள்ளைகளுக்கு வந்து கூட ஒண்ணும் இல்ல. ஒரு ஐஸ்கார்ன்னு ஒருத்தவர் இருந்தாரு மேடம். தன் குழந்தையா இருந்தா கூட இந்த அளவுக்கு பார்ப்பாங்களா பார்க்க மாட்டாங்களான்னு தெரியலைங்க மேடம். நாங்க அந்த அளவுக்கு பாத்துருக்கோம். ஒரு ஐஸ்காரன்னு ஒருத்தவர் இருந்தாரு. அவர்கிட்ட இவர் ஐஸ் வியாபாரத்துக்கு போயிட்டு இருந்தாரு. அங்கதான் குடியும் இருந்த 6 வீடு அவருக்கு கட்டி விட்டு இருக்காரு. இப்ப அவரோட ஒய்ஃப் எங்கேயோ ஓடி போயிட்டாங்க. இந்த பிரச்சனையில அந்த பிள்ளைய வந்து 2வது தரமா கேட்க கூட செஞ்சாப்புல. அந்த பிள்ளைய நாம தங்கச்சியே இந்த ஆளை கல்யாணம் பண்ணிட்டு கஷ்டப்படுது. அந்த ஆளுக்கும் 2 பிள்ளைங்க இருக்குது. மேனக வயசு தான் இருக்கும் அந்த பிள்ளைக்கு. அப்படி இருக்கனால உங்க பொண்ணு இதே மாதிரி உங்க வயசுல இருக்கிறவங்க கேட்டா விட்டுருவீங்களா அப்படின்னு நான் கேட்டவாங்க மேடம். அந்த அளவுக்கு பிள்ளைங்க மேல நான் பாசம் வச்சிருக்கேங்க. அத மாதிரி என் தங்கச்சியை பாசமா அவங்க வச்சுக்கணுமா வேணாங்களாங்க மேடம். சரி அவளால ஒரு பிரச்சனையும் இல்லை. இந்த ஆள் போறப்பெல்லாம் ஒவ்வொரு பிள்ளைகளையா கூப்பிட்டு வந்தா, இந்த ஆளு வேலைக்கு போக மாட்டேங்கிறாரு. வேலைக்கு போனா 10 ரூபா சம்பாரிச்சுட்டு வந்து கொடுத்துக்கிட்டு குடிக்காம கடிக்காம இருந்தா அந்த ஆளோட பிள்ளைகளை பார்க்கலாம், தப்பு இல்லை. அந்த ஆள் வேலைக்கு போறதுக்கும் கஷ்டமா இருக்கு. இப்ப மூத்த தரத்து பையனுக்கு கல்யாணம் பண்ற வயசு ஆயிடுச்சுங்க மேடம். என் தங்கச்சியை விட 1 வருஷத்துக்கு அந்த பையன் மூத்தவன். அவனுக்கு 23 வயசு ஆகுதுங்க மேடம். என் தங்கச்சிக்கு 22 வயசு ஆகுதுங்க. இப்படி இருக்கிறதுனால அந்த பிள்ளைய வச்சு அந்த பையனை வச்சு சந்தேகப்படுறாரு இவர். அப்ப கூட நான் சொன்னேன், என்னத்துக்கு மாமா இப்படி எல்லாம் பேசுற, இந்த பையனை வச்சு இப்படி பேசாத அப்படின்னு நாங்க போய் கேட்டோம்னா, நான் என் பையனை வச்சு பேசினேன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு, எதுக்கு எடுத்தாலும் நீங்க கேட்காதீங்க, என் குடும்ப விஷயத்துல நீங்க தலையிடாதீங்க ஒரே வார்த்தை. சரி அதெல்லாம் போனா போகுதுன்னு விட்டுட்டோம் மேடம். பிரச்சனை ஒரு நாள் சண்டை வந்தப்ப கூட இவ மேனக வேலை செய்யலன்னு சொல்லி சண்டை வந்தப்ப கூட நாங்க கேட்டப்ப எங்க தங்கச்சின்னு சொல்லிட்டேன், உங்களால எங்களுக்கு பிரச்சனை வந்துட்டு இருக்குது, என்னை சண்டை போடுறாங்க, அதனால நீங்க வந்து கேட்காதீங்க, நானா தேடிக்கிட்ட வாழ்க்கை தானே, நீங்க கேட்காதீங்கன்னு சொல்லிட்டேன். எல்லாரும் வீட்டோடு நாங்கெல்லாம் அழுதுகிட்டு பெத்த பிள்ளை அப்படி சொல்லும் போது எல்லாத்துக்கும் கஷ்டமா இருக்கு. எல்லாரும் தம்பியில இருந்து எல்லாருமே நாங்க அழுதுகிட்டு இருந்தோங்க மேடம். அழுதுட்டு இருந்துட்டு அவ என்னமோ சொல்லிட்டா வீடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊரை விட்டு நாங்க கோழி பண்ணையில இருந்து வேற பண்ணைக்கு மாறிட்டோங்க மேடம். பக்கத்துல சண்டை போட்டுட்டு இருக்கிறத விட ஊரே விட்டு கிளம்பிட்டீங்களா? வேற ஊருக்கு போயிட்டு வேற ஊர்ல போய் வேற ஃபார்ம்ல வேலை பார்த்துட்டு. சரி அதுக்கப்புறம் தான் இவங்களை இங்க மறுபடியும் இவங்க ஈரோடு வந்துட்டாங்க மேடம். அங்க கோழி பண்ணையில இருக்கும் போதே இவங்களுக்கு ரொம்ப கஷ்ட சூழ்நிலை அப்படின்னு சொன்னாங்க மேடம். அப்ப இவங்க ரொம்ப கஷ்டமா இருக்கு, அதனால நான் இதுல சாலபுதூர்ல இருந்து வந்துட்டேன், ஈரோட்ல இருந்து வந்துட்டேன். வரும்போதே அவங்க வரதே கஷ்டத்தோட தான் வந்தாங்க. ஈரோட்ல இருந்து வந்துட்டேன், அதனால வந்து என்கிட்ட காசு இல்லை, எனக்கு செலவுக்கு வேணும், அப்படி ஒரு 2000 ரூபா இருந்தா கொடுக்கா அப்படின்னு என்கிட்ட கேட்டாங்க மேடம். எங்க அம்மா கூட இல்லைன்னு சொன்னாங்க மேடம். நான் வந்து வேலை பார்த்து வச்சிருந்த காசை 2000 ரூபா இருந்தா பாப்பா வச்சுக்கோ அப்படின்னு சொன்னேன். இப்பதான் அந்த காசு கூட திருப்பி கொடுத்தாங்க மேடம். அது வரலாம் அவ கொடுக்கல. சரி நம்மளும் கேட்கல, நான் அவளும் கஷ்டப்படுறான் நம்மளும் கஷ்டப்படுறோம், நம்ம ஒன்னும் அவ்வளவு அம்மா ஒன்னும் அவ்வளவு வசதியெல்லாம் கிடையாது. அம்மாவே ஒரு நாள் பாடுபட்டாதான் சாப்பாடு. அப்படி இருந்தாலும் நாங்க எதுவுமே எல்லாருமே ஒரே மாதிரி இருப்போங்க மேடம். 5-6 பிள்ளைங்க இருக்கிறோம். எவ்வளவு பசங்க வீட்டுல? நீங்க நாங்க வந்து 6 பொண்ணு 1 பையங்க மேடம். நான் வந்து 3வது பொண்ணுங்க மேடம். எங்க அக்கா 2 பேர் வந்து எங்க ஓடி போனாங்கன்னு தெரியலங்க மேடம். சின்ன வயசுல போயிருச்சுங்க. அது இதே மெட்ராஸ் அப்புறம் எத்தனை வட்டம் என் பிள்ளைங்களை கூட்டிட்டு வந்திருக்குங்க மேடம். அப்ப எல்லாம் எனக்கு இந்த மாதிரி ஒரு இது உதவி கிடைக்குதுன்னு தெரிஞ்சா நான் இவனை கேன்சரே பண்ணிருப்பேன். அப்பயே இதுக்கெல்லாம் ஒரு இது இல்லக்கா கிடைக்காம இன்னமும் எங்க அப்பா ரெண்டு பசங்க வீடு விட்டு ஓடிட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க. நீங்க முயற்சி பண்ணலையா அந்த பொண்ணு எங்க போயிருக்காங்க, எதுக்காக போயிருக்காங்க, அவங்க உங்க மறுபடியும் தொடர்புல வரணும், அவங்களும் எந்த முயற்சியும் எடுக்கல? எல்லா முயற்சியும் பண்ணாங்க மேடம். அங்கேயே குடியிருந்த இடம், அங்க சுத்து வட்டாரத்துல எல்லா ஊரும் போலீஸ்ல இன்ஃபார்ம் பண்ணீங்களா? போலீஸ்ல கேரளாவில வந்து இன்ஃபார்ம் பண்ண சொல்லி அம்மா வந்து அப்பெல்லாம் அறியாமங்க மேடம். நாங்களாம் சின்ன பசங்க, போட்டோவும் பிடிச்சி வைக்கலீங்க. போட்டோ கூட இன்ன வரலாம் எங்க அப்பா வந்து எங்க போட்டோவெல்லாம் அவ்வளவு பிடிக்க மாட்டாரு. சின்ன பிள்ளைங்களா இருக்கும்போது, அதாவது
காசு, அதாவது சாப்பாட்டுக்கு வர்ற காசுல கொஞ்சம் காசு குடிச்சு போட்டு கொஞ்சம் காசு வச்சிருப்பாரு. அதை வீட்டு செலவு ஓட்டிட்டு இருப்பாங்க. 2 நாளைக்கு இவரும் லீவ் போட்டாருன்னா அந்த காசு சாப்பாட்டு செலவுக்கு போயிடும். இப்படி வீட்டுல கஷ்ட சூழ்நிலை, கஷ்டம், 6-7 பிள்ளைகளை வச்சு காப்பாத்துறது ரொம்ப கஷ்டம் தான். அந்த கஷ்டத்துல அம்மா எதுவுமே கண்டுக்கலைங்க மேடம். அதுலயே அப்பா தண்ணி போடுறாரு. அதனால கொஞ்சம் கஷ்டத்துல ஒரு போட்டோ கூட எடுத்து வைக்கல. போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ண சொல்லி அப்பாட்ட சொன்னாங்க மேடம். இவங்களதான் போட்டு அடிச்சாருங்க மேடம். 19 வருஷம் ஆகுதுங்க மேடம் அந்த பிள்ளைங்க போய். இன்னமும் எடுத்தாருன்னா தண்ணிய போட்டா உன் பிள்ளைங்க உன்னால தாண்டி போச்சுங்கதான் அடிப்பார தவிர அதே விஷயத்தான் பேசிட்டு இருக்காரு. அது மட்டும் தான் பேசிட்டு இருக்காரு. அதான் பேசுவாருங்க மேடம். ஆனா இவரு செஞ்ச தப்ப சொல்ல மாட்டாரு. இவரு குடிச்சதுனாலதான் அந்த பிள்ளைங்க போச்சு. அப்ப நீங்க ஏன் உங்க புருஷன் கிட்ட சொல்லிருக்கலாம்ல, நீங்க குடிக்கிறதுனாலதான் என் பொண்ணு கேக்குறாங்க, ஆனாதான் அவங்க வீடு விட்டு ஓடி இருக்காங்கன்னு சொல்லி. இந்த 2வது பிள்ளைன்னு சொல்றீங்க நீங்க, அத கிணத்துக்குள்ள கூட இப்படி தலைவுல காலை கட்டி விட்டு தலைவுல தொங்க விட்டுட்டானுங்க. இந்த பிள்ளையும் பெரிய பிள்ளையும் சேர்ந்து அந்த கயத்துல கட்டி எடுத்து இழுத்துருக்குங்க மேடம். நானும் வேலைக்கு போயிட்டேங்க மேடம். இப்படி சதி பண்ணு புருஷன் கிட்ட கேட்டிருக்கலாம்ல, நீங்க இப்படி எல்லாம் கொடுமை பண்றதுனாலதான் அந்த பொண்ணு ஒரு வேலை ஓடி அம்மா ஒண்ணுமே பேச முடியாது. அம்மா எதுவுமே பேச முடியாது. நாங்க இன்னைக்கு கூட நீங்க கேட்டா சரி கேட்காதுன்னு சரிங்க மேடம். தண்ணி போட்டு வந்தாருங்க மேடம். இவங்க பிரச்சனை வேற மேடம். இவங்க பிரச்சனை எல்லாம் அந்த பிள்ளை ஓடி போயிடுச்சுங்க மேடம் வீட்டை விட்டு. அந்த பிள்ளை ஓடி போயிடுச்சுன்னு அந்த ஆள் வந்து எங்க கிட்ட உன் பிள்ளை உன்னால உங்களுக்கு தான் தெரியும் உன் பிள்ளை எங்க ஓடி போயிடுச்சுன்னு இந்த ஆள் அடிச்சு பத்தி விட்டுருவானா அம்மா. எங்க கிட்ட வந்து கேட்டா எங்களுக்கு தெரியுமா மேடம். முதல் 2 பொண்ணு ஓடி போயிட்டாங்க. நீங்க 3வது 4வது இந்த பொண்ணு. ஆமாங்க மேடம். நான் தான் இப்ப இந்த 4வது பொண்ணு பிரச்சனைக்காக இங்க வந்திருக்கோங்க மேடம். என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க. இப்ப என்னதான் நீங்க எங்க கிட்ட இருந்து எதிர்பார்க்கறீங்க? எங்களுக்கு தேவை எங்க தங்கச்சி எங்களுக்கு திருப்பி கிடைச்சா போதுங்க மேடம். அவனுக்கு அந்த ஆளுக்கு வந்து 51 வயசு ஆகுதுங்க மேடம். 51 வயசு ஆகுதுங்க மேடம். 51 வயசு கரெக்டா ஆகுதுங்க மேடம். இந்த பிள்ளைக்கு 22 வயசு ஆகுதுங்க மேடம். இந்த ஆளு இப்பயே சந்தேகப்படுறாங்க. வயசு வித்தியாசம் அதாங்க மேடம். 45 வயசுல இழுத்துட்டு ஓடி போயிட்டாங்க மேடம். நாங்களும் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம்னு பார்த்தா புள்ள இல்லாம எப்படிங்க மேடம் கம்ப்ளைண்ட்? 30 வயசு வித்தியாசம். இவ்வளவு வித்தியாசத்தை வச்சுக்கிட்டு இருந்தாலும் இப்பவும் சொல்றேன் பொண்டாட்டி அப்படின்னு சொல்றாங்க மேடம். ஒரு ரேஷன் கார்டு இல்லைங்க மேடம். ஒரு ஐடிங் ப்ரூஃப் கிடையாதுங்க மேடம். இன்ன வரலும் இந்த ஆள் தான் இந்த ஆளோட இந்த பிள்ளையோட புருஷன்றதுக்கு ஒரு போட்டோ கிடையாதுங்க மேடம். எந்த ஆதாரம் இல்லைங்க மேடம். அதுதான் பிரச்சனை. இவரை நம்பி உங்க பொண்ணு ஓடி இருக்காங்க மேடம். இல்ல இவங்க தொடர்பு எப்படி வந்துச்சு? அதுதான் உங்க பக்கத்து வீட்டுல இருந்தாங்களா? அவங்க கூடி இருந்தாங்க. பக்கத்து வீடுல கூடி இருந்தாங்க. சரி, அப்ப உங்க தங்கச்சிக்கு தெரியாதா இவருக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சு, பசங்க இருக்காங்க? ஃபர்ஸ்ட் வந்து ஆரம்பத்துல எங்க அம்மாட்ட கேட்டாப்லங்க மேடம், எனக்கு ஒரு பொண்ணை கொடுங்க கேட்டாருங்க. கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க மேடம். கொடுக்க மாட்டேன். என் பிள்ளைங்க எல்லாம் சின்ன பிள்ளைகளா சின்ன பிள்ளைங்களா என்கிட்ட இந்த மாதிரி 2ஆம் தரம் 3ஆம் தரம் கிடையாது. தெளிவா சொல்லிட்டீங்க. எல்லாரும் அந்த பொண்ணுக்கும் தெரியும். ஆமா, அது இந்த பொண்ணுக்கும் தெரியும். எங்க வீட்டுக்காரனும் இந்த இவளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சது கொலைப்படிங்கையும், நீ இனிமேலுக்கு எந்த பிள்ளைக்கும் நீ தலையிடுற வேலையே இருக்கக்கூடாது அப்படின்னு எங்க வீட்டுக்காரர் சொல்லிட்டாரு. சொல்லியிருந்தேங்க நானு இந்த பிள்ளைய நான் ஏத்து கட்டி வச்சோம்னா ஒன்னும் பெரிய பிரச்சனையா ஆயிருப்பா, என்னை கொல்றதை தவிர்த்து வேற வழி இல்ல, நான் பொண்டாட்டி இருக்காங்கல்ல மேடம், இந்த ஆளோட முத பொண்டாட்டி, அதோட டைவர்ஸ் இது ஒண்ணும் கொடுக்க கிடையாது. போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி பிரிய போறோம் அப்படின்னு சொல்லி அம்மாவை கூட்டு போயிருக்கிறாங்க. அம்மாவும் கூட போனாங்க மேடம். கூட போனப்பே அந்த பிள்ளை வாழ மாட்டேன்னு சொல்லிருச்சுங்க மேடம். வாழ மாட்டேன்னு சொன்னதுதான் போதுங்க மேடம், நீங்க ஒரு பொண்ணை கொடுங்க நான் நல்லா வச்சுக்குவேங்க, உங்க பொண்ணுல ஒன்ன கொடுங்க, நீங்களும் கஷ்டப்படுறவங்க தானே, நானும் கஷ்டப்படுறவங்க தான், ஒரு பிள்ளைய கொடுங்க அப்படின்னு சொல்லுவோம். நீங்க யாரும் எங்களுக்கு சொந்த பந்தமா ஒண்ணும் கிடையாது, உங்களுக்கு ஏன் நாங்க பொண்ணை கொடுக்கணும், எங்க ஊர்லாம் கிடக்குது மதுரைக்கு அங்கிட்டு, நாங்க இங்க பொழைக்க வந்ததுதான் கொடுமுடி, நாங்க ஏன் பொண்ணு கொடுக்கணும்னு சொல்லிட்டாங்க மேடம். சொன்னோன்னே இவன் எதுவுமே கேட்காம பொண்ணு தொடர்பு எப்படி வந்துச்சு? இவங்க தொடர்பு தான் மேடம், பக்கத்து வீடுங்க மேடம். இவங்க கேரளா போயிட்டாங்க, வசதியா போச்சுங்க மேடம். இவங்களும் பழைய வியாபாரத்துக்கு வர்றவங்க தாங்க மேடம், நாங்களும் பழைய வியாபாரத்துக்கு போறவங்க. அப்புறம் எங்க அம்மா இல்லாதனால நாங்க சின்ன பிள்ளைகளா இருக்கிறதுனால இவர் வந்து எங்களை கூட கூட்டு போவாரு, எல்லாரையும் வியாபாரத்துக்கு கூட்டு போவாரு, அப்படியே கூட்டு போவ வர பிடிக்க இருந்தவங்க மேடம். இதுதாங்க மேடம் எனக்கு தெரியும். தொடர்பு வந்திருக்கு, எங்கேயோ நடந்திருக்கு இந்த விஷயம். அதுக்கப்புறம் வீட்டுலதான் இந்த விஷயம் நடந்ததேங்கிறாங்க மேடம். துணியை வாய்க்குள்ள அடைச்சுக்கிட்டு அவளை கத்த விடாம ரேப் பண்ணிருக்காருங்க மேடம். இதுதாங்க மேடம் ரேப் பண்ணிதான் 3 மாசம் வயிற்றுல ஆனா. இவ்வளவு சாதாரணமா சொல்றீங்க மேடம்? வாயில துணி அடிச்சு ரேப் பண்ணிருக்காங்க சொல்றீங்க. இந்த நேரமே நாங்க மேடம் அந்த நேரமே போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம்னாலும் இவங்க ஓடி போயிட்டாங்க மேடம். 7 மாசம் வயிற்றுல ஆனதுக்கு அப்புறம் தான் மேடம் எங்களுக்கே தெரியுங்க மேடம் இவங்க வரவே செஞ்சாங்க மேடம். ஆளையே பார்க்க முடியலைங்க மேடம். நாங்களும் தேடாத இடம் இல்லைங்க மேடம். இவங்கள எங்கெங்கெல்லாம் நாங்க தேடினோங்க. இந்த விஷயம் நடந்த உடனே இந்த பொண்ணு அவர் கூட ஓடி போயிட்டாரு. 2 மாசம் வயிற்றுல ஆகவுமே இந்த ஆள் ஓடி போயிட்டாங்க. அம்மா வந்து அப்பெல்லாம் முடியும், இப்ப வந்து முடியலைங்க மேடம். வீட்டுல இருக்காங்க. முடிஞ்சிருந்தேன்
ஏதோ 19 ரூபாய்க்கு அவங்களும் பழைய வியாபாரம் பொறுக்கிட்டு வந்து போடுவாங்க மேடம். அதனால அம்மா நாங்க எல்லாம் ஒன்னா போயிட்டோம். வந்து பார்க்கல பிள்ளைய காணவும் நாங்க வந்து 2 மாசமா இருக்கான்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. உங்களுக்கு யாருக்கும் சொல்லல. யாருக்கிட்டையும் சொல்லலைங்க மேடம். அவர்கிட்ட கேட்டோம். ஒரு நாள் வாந்தி எடுக்கிற மாதிரி வாந்தி ஒமட்டிட்டு இருந்தாங்க மேடம் சினிமா தியேட்டருக்குள்ள. அப்ப எங்க அம்மா கேட்டிருக்காங்க, என்னம்மா ஒமட்டுற அப்படின்னா, பித்தமாட்டம் இருக்குதுமா எனக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. போய் சொல்லியிருக்காங்க. பித்தமாட்டம் இருக்குது அன்னைக்கு கேட்டதுதாங்க மேடம். 2வது நாளே அவ அந்த ஆள்கிட்ட சொல்லி அழுதுருக்காங்க மேடம். இந்த மாதிரி எங்க அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்சாங்க என்ன கொன்னே போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லி அழுதுருக்காங்க மேடம். சொன்னோடனே இந்த ஆள் இருந்துகிட்டு இப்ப என்ன மாதிரி பண்றது அப்படின்னு கேட்டுட்டு அந்த பையன், சின்ன பையன், அந்த மொத்தாரத்து பையனை கூட வச்சிருந்தான் மேடம். அந்த பையனை கொண்டுகிட்டு வர சொல்லி பிள்ளைய கூட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஓடி போய் அங்க ஒரு ஊஞ்சலூர்னு ஒரு ஊர் இருக்குதுங்க மேடம் கொடுமுடிக்கிட்டே. அங்க போய் அவன் இருந்துகிட்டு இந்த பிள்ளைய மட்டும் கூட்டிட்டு வந்துரு, அவங்க எல்லாம் இல்லாதப்ப பார்த்து கூட்டு வாடான்னு சொன்னா அந்த பையன் வந்து கூட்டு போயிட்டாங்க மேடம். கூட்டு போய் அவன் அப்படியே பரிசல் துறை இருக்குதுங்க மேடம், ஆறு இருக்கு காவேரி ஆறு. அதுல பரிசல்ல ஏறி போனா அக்கறை சைடு போயிடலாங்க மேடம். அந்த சைடு போயிட்டாங்களாட்டுக்கு எங்களுக்கு தெரியாதுங்க மேடம். நாங்க இந்த சைடு தேடினாங்க மேடம். நாங்க தேடாத இடம் இல்லைங்க மேடம். அப்புறம் சோழசுராமணியில இருந்திருக்காங்க மேடம். இவங்க அங்கதான் இருந்து ஒரு 4-5 மாசம் 6 மாசம் ஆனோன்னு கரெக்டா 7வது மாசம் இங்க வந்திருக்காங்க மேடம். மறுபடியும் கொடுமுடிக்குள்ளேயே நாங்க யதார்த்தமா கொடுமுடியில வந்து ஏதாவது வேலை பார்த்து பொழைச்சிக்கலாம், அங்கேயும் கேரளாவிலயும் மழை பெய்யுது, வேலை இல்லை அப்படின்ட்டு சொல்லி யதார்த்தமா வந்தாங்க மேடம். அப்பதான் பார்த்தோங்க மேடம் இந்த பிள்ளைய நீங்க பாத்தீங்க. ஆமாங்க. சரி, இப்போ பிரசன்ட் கண்டிஷன்ல என்ன ஆசைப்படுறீங்க? என்ன தேவை உங்களுக்கு? எங்களுக்கு எங்க பிள்ளைதாங்க மேடம். இனிமே அந்த பிள்ளை அவர் கூட இருந்துன்னு வச்சுங்க மேடம், விக்கிற கூட தயங்க மாட்டாருங்க. இப்படின்னு நீங்க ஆசைப்படுறீங்க? ஆமாங்க மேடம். எப்படி அந்த பொண்ணு உங்க வீட்டுல வந்து நீங்க அவளை காப்பாத்திக்கிறேன்னு நீங்க சொல்றீங்க? ஆமாங்க மேடம். அந்த பொண்ணு வரதுக்கு ரெடியா இருக்காளா, இல்ல அவர் அந்த பொண்ணை விடுறதுக்கு ரெடியா இருக்காரா? அவர் ரெடியா இல்லைங்க மேடம். அவர் வந்து ரெடியா இல்லைங்க மேடம். அவ வந்து சண்டை போட்டுக்கிட்டு போனப்ப எங்க கிட்ட போன் பண்ணப்ப, இனிமே எனக்கு அவன் வேண்டாம், என்ன சந்தேகப்படுறான், என்ன அடிக்கிறான், இம்சை பண்றான், அசிங்கமா பேசுறான் அப்படிலாம் சொன்னாங்க மேடம். இப்ப இடையில போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணி போலீஸ் சேர்த்து வச்சாங்க மேடம். இவன் போய் ஊழக்கண்ணீர் வடிச்சு சேர்ந்துக்கிட்டாங்க மேடம். அழுது, சார் நான் இனிமே இப்படி பண்ண மாட்டேன், ஏதோ தண்ணி போதையில இப்படி பண்ணிட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லவும் அவங்க சேர்த்து வைக்கதான் மேடம் செய்யறாங்க. போலீஸ்காரங்கன்னா அவங்க சொல்றது நம்ம கேட்க வேண்டியது வந்துடுது இல்லைங்க மேடம். சேர்த்து வச்சாங்க மேடம். எங்களுக்கு அதுல திருப்தி படலைங்க மேடம். என்னன்னா எங்க தங்கச்சி அவங்ககிட்ட இருந்து இனிமே கஷ்டப்பட வேணாம், நம்ம வச்சுக்கிட்டா கூட இன்னைக்கு அவ 10 ரூபா சம்பாதிக்கிற காலத்துல இருக்கலாம், அந்த பையனுக்கு ஏதோ ஒண்ணு சேர்த்து வைக்கலாம். இன்ன வரலும் ஒரு முனிமுகத்தி கூட அந்த பிள்ளைக்குன்னு அந்த ஆள் செஞ்சது கிடையாதுங்க மேடம். அந்த பிள்ளையாவது ஏதாவது சம்பாரிச்சு அந்த ஆள் கொண்டு வர்றத இவங்களுக்கு ஆக்கி கொடுறதுக்கே நேரம் சரியா இருக்குங்க மேடம். இவ்வளவுதாங்க மேடம். அந்த பிள்ளைக்கு ஒண்ணுமே அந்த ஆள் செய்யலைங்க மேடம் இது வரும். சரி, முதல்ல அவர்கிட்ட பேசுவோம், அதுக்கப்புறம் நம்ம என்ன டிசைட் பண்ண நம்ம அந்த பிள்ளையத்தான் நமக்கு காலி பண்ணி கொடுத்துட்டா போதும். சரி, அவர்கிட்ட பேசுவோம். அவர் என்ன சொல்றாருன்னு கேட்போம். சரி. பேர் என்ன? சண்முகம். வயசு என்ன? வயசு 43. 43? ஆமாம். கரெக்டாக சொல்லுங்க. கரெக்டுங்க, 43 தான் வயசு. 43 51? 43 மேடம். 43 வயசு. சரி. மனைவிக்கு என்ன வயசா இருந்துச்சு? 25 வயசு. இப்போ? ஆமாங்க மேடம். முதல் மனைவி, இந்த மனைவி இல்லை, முதல் மனைவி. முதல் மனைவிக்கு வந்து இப்போ 35 வயசு இருக்குங்க. 35 வயசு. 43 வயசு உங்களுக்கு. 2வது தரம் கட்டியிருக்கீங்களே? இல்லைங்க மேடம். 43 வயசுல வாயில துணி அடிச்சு சத்தியமா அப்படியெல்லாம் பலாத்காரம் பண்ணிருக்கீங்க? அப்படியெல்லாம் இல்லைங்க மேடம். சத்தியமா மேடம் அப்படியெல்லாம் செய்யவே இல்லை மேடம். என்ன செஞ்சீங்க? நாங்கள் 2 பேரும் பழகிட்டு இருந்தோம் மேடம். இவங்க பொண்ணு தரேன், நாங்கள் ஆரம்பத்துல நாங்கள் கதை சொல்றோம் மேடம். நீங்க பழகிறது சொன்னீங்களாமா? இல்லைங்க மேடம். அந்த வயசு இல்லன்னு சொன்னீங்க. அந்த வயசுல பழகிறதே தப்பு தானே. பையன் மேல சத்தியமா மேடம் அப்படியெல்லாம் பண்ணவே இல்லை மேடம். அந்த மாதிரி இதெல்லாம் நான் பண்ணவே இல்லை மேடம். சரி, உங்க பையனுக்கு என்ன வயசா இருந்துச்சு? அப்ப 12 வயசு ஆகுதுங்க. 12 வயசு. அது தப்பா இல்லையா மேடம்? அது உங்க பொண்ணு மாதிரி தானே. உங்க பொண்ணு வயசுல இருக்கிற அந்த பொண்ணு நீங்க போய் கல்யாணம் பண்ணிக்கிறீங்கன்னு சொல்றீங்களே, அசிங்கமா இல்ல? நாங்க பழகிதான் மேடம். நாங்க என்னங்க பழகினீங்க? எதுக்காக பழகினீங்க? அந்த பொண்ணுக்கும் உங்க பையனுக்கும் வயசு வித்தியாசம், ஒரு வயசு வித்தியாசம். அப்படி பாத்தீங்கன்னா உங்க பொண்ணு வயசு என்ன உண்மை? எதுக்காக பழகினீங்க? உங்களுக்கு முதல் மனைவி இருக்காங்க, அதுல பசங்க இருக்காங்க. முதல் மனைவி வந்து ஸ்டேஷன்ல வந்து எல்லாம் எழுதி கொடுத்து நாங்க 2 பேரும் இதாயிட்டோம் மேடம். இதான் இவங்களும் தான் வந்தாங்க எங்க கேஸ் பிரச்சனைக்கு.
டைவர்ஸ் எல்லாம் ஒண்ணும் Divorce பண்ணலைங்க எல்லாம் மேடம். ஒண்ணும் இல்லைங்க மேடம் அந்த இதுவும் கூட நான் வச்சிருந்தேன் மேடம் Divorce எல்லாம் ஒண்ணும் வச்சிருந்தேன் கொடுக்கலீங்க. டைவர்ஸ் ஆளுன்னு சொல்றாங்களே. இல்லைங்க Divorce மேடம் எல்லாம் இருக்குது ஒண்ணும் மேடம் அந்த வேணா நான் உங்க போயிருந்தேங்க. வீட்ல கூட போன் பண்ணி கேளுங்க. நான் போயிருந்தேன். டைவர்ஸ் எல்லாம் நீங்க வேணா கேட்டுங்க மேடம் டைவர்ஸ் ஆளுன்னு இவங்க சொல்றாங்க. நாங்க கண்டிப்பா போன் பண்ணி கேட்போம். கேட்போங்க கேளுங்க மேடம் ஸ்டேஷன்ல வந்து இவங்களும் வந்தாங்க எங்க அந்த புள்ள வேணான்னு மட்டும் சொல்லிருச்சுங்க அது மேடம். கரெக்டா தான் சொன்னாங்க. வேணான்னு ஸ்டேஷனுக்கு வந்தாங்க. வந்தாங்க மேடம் இவர் கூட நான் இருக்க மாட்டேன்னு சொல்லி அவங்க சொல்லிட்டு விலகிட்டாங்கன்னு கையெழுத்து போட்டு சொல்றாங்க. நாங்க வந்து 2 பேரும் பிரிஞ்சிட்டோம் மேடம் கையெழுத்து எல்லாம் ஒண்ணு கூட டைவர்ஸ் ஆல டைவர்ஸ் ஆகல, நீங்க பிரிஞ்சிருக்கீங்க. ஆமாங்க ஆமா. அப்ப நாம டைவர்ஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லாதீங்க. நான் அந்த வீட்டுக்கு போறதே இல்லைங்க மேடம் நான் வந்து பசங்க இப்ப மட்டும் வருங்க மேடம், போங்க 15 மேடம். வருஷம் ஆகி போச்சு மேடம் பொண்ணு கேட்டதுக்கு நான் சொல்லிவிட்டேன், உங்களுக்கு 4 பிள்ளைங்க இருக்கு, மனைவி இருக்கு, நாளைக்கு நான் வாழ்வேன், என் புருஷன் என் பிள்ளைங்க வேணும் அப்படின்னு நாளைக்கு அந்த அம்மா வந்துருச்சுன்னா என் புள்ள நடுத்தருல நிக்காது, நான் பிள்ளையெல்லாம் கொடுக்குற மாதிரி இல்லைன்னு அவங்க நான் சொல்லிட்டேன். பொண்ணு கொடுக்க மாட்டேன்னு தெளிவா சொல்லிட்டாங்க. தெளிவா சொல்லிட்டேன். சரி, சொல்லிட்டாங்க அவங்க மேடம். அவங்க குடுக்கறேன்னு சொன்னாலும் ஒரு பொண்ணுக்கு கல்யாண வயசு என்னது? ஒரு 20 வயசு 22 வயசு அது உங்களுக்கு தெரியுமா இல்லையா? இல்லைங்க மேடம் பிள்ளை சம்மதிச்சாதான் மேடம் நான் தூக்கிட்டுலாம் போட மேடம் கெடுக்கல உள்ள மேடம் சம்மதிச்சாலும் கேட்டு தவறு பாருங்க தவறு மேடம். தானே. நான் தப்பான முறை எதுவுமே பண்ணலைங்க மேடம் ஒரு பொண்ணு 18 வயசுக்கு அப்புறம் தான் அவ கல்யாணம் பண்ணிக்கலாம். 13 வயசுல போய் நீங்க கல்யாணம் பண்ணிக்கிறீங்க, நாங்க எந்த தவறு பண்ணலைன்னா தைரியமா வேற நீங்க சொல்றீங்களா? இல்லை மேடம் தப்பு தான் மேடம் கல்யாணம் பண்ணிட்டு 2 குழந்தைகளையும் பிறந்துச்சு மேடம் அது மட்டும் இல்ல, உங்க வீட்டுல இருக்கிறவங்க முதல் சம்சார பசங்க எல்லாம் வந்து உங்க கூட வாழறாங்க. இல்ல மேடம் நான் வந்து அந்த வீட்டுக்கு போகவே மாட்டேன் மேடம் என் பையன் வந்து என் கூட தான் இருப்பான் மேடம் ஏன்னா என் பையன் என் கூட தான் பையன் இருப்பான் மட்டும்தாங்க மேடம் இவர் பையன் கூட மட்டும்தான் இருந்தாரு. இருப்பான் பிள்ளை கல்யாணம் அதுக்கப்புறம் பண்ணி மேனகாவை கொடுத்துட்டேன் கூட்டு வந்துட்டாருங்க மேடம். பிள்ளை கட்டி கொடுத்துட்டேன் மேடம் பிள்ளை பிள்ளைய இந்த கட்டி கல்யாணம் பண்ண கொடுத்துட்டாருங்க பிறகு தான் அந்த பிள்ளை கட்டி பிள்ளைக்கு கொடுத்துட்டேன். கல்யாணம் ஆகி 2 குழந்தைங்க இருக்குதுங்க மேடம். 2 இல்ல மேடம் 1 தான் மேடம் 1 மாசமா மாசமா இருக்குது இருக்குது மேடம் சரி, இப்ப சொல்லுங்க, இந்த பொண்ணு உங்க கூட வாழுது, அந்த பொண்ணை வச்சு நீங்க என்ன பண்றீங்க? மேடம் கடைசி வரைக்கும் நான் கஞ்சி ஊத்துவேன் மேடம் இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அந்த பொண்ணை வச்சு? இப்பவும் பாடுபட்டு வாடகை தாய் மேடம் நான் கருமுட்டை. இல்ல மேடம் நானா வந்து இல்ல கோழி பண்ணையில கருமுட்டை விற்பனை. சத்தியமால இல்ல மேடம் கோழி பண்ணையில வந்து அவளா போனா மேடம் நான் வேண்டான்னு சொன்ன 2 பொம்பளை வந்து கூட்டிட்டு போனாங்க நான் வேண்டான்னு சொன்னேன் இந்த மாதிரி கேரளா வரைக்கும் போயிட்டு வந்தலாம் அப்படின்னு சொன்னேன் மேடம் அந்த இடத்துல அந்த சூழ்நிலையில வந்து ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு மேடம் எந்த காசு வசதியில கோழி பண்ணை வேற இருக்கும்போது சேர்ந்துட்டு இருக்கும்போது வேலைக்கு போனதாங்க மேடம். அதுல வந்து மேடம் இருங்க சொல்லுங்க கேளுங்க மேடம் அதுல வந்து அந்த பணத்தை வாங்கிட்டு வரும்போது இவங்களுக்கு சொத்து விஷயமா 22,000 ரூபாய் கொடுத்துருக்குது மேடம் 21,000 மேடம். 21,000 மேடம் இன்னும் கேளுங்க மேடம் வாரத்துக்கு மட்டும் இல்லைங்க மேடம். என் தம்பியை வந்து பள்ளிக்கூடம் சேர்க்கணும், அத கஷ்டம் 10,000 ரூபாய் கொடுத்துருக்குது மேடம் அது கடனா தாங்க இவங்க மேடம் தங்கச்சிக்கு வந்து வாங்கிருப்பாங்க கொலுசு எடுத்து போட்டிருக்குது ஒரு மேடம் நிமிஷம், அப்ப அதுல நீங்களும் கல்பிரிட் தான். ஆமா மேடம் இல்லைங்க மேடம். அவ வந்து காசு கொடுத்தா, நீங்க எதுக்காக அந்த பணத்தை வாங்கினீங்க? நீங்க மேடம், சொல்லிருக்கலாம்ல, இந்த காசு தேவை இல்ல, இது மேடம், தப்பு. எங்க அம்மாட்ட கொடுத்துருக்காங்க மேடம். எங்க அம்மா அம்மா வாங்கினாங்க. நீங்க சொல்லிருக்கலாம்ல. ஏமா அவளை எப்பமா உங்களுக்கு தெரியும்? அவ கருமுட்டை அவ கருமுட்டை வச்சது வந்து எனக்கு அப்பவே தெரியாதுங்க. மேடம் கருமுட்டை வச்சது இது வந்து தெரியாது. உங்களுக்கு எல்லாம் தெரியும் மேடம் குழந்தை நீங்க வச்சது வேணாலும் நான் சொல்றது பொய்யா இருந்துச்சுன்னா என் ஒய்ஃபை கூப்பிட்டு கேட்டு வச்சு பாருங்க தெரியுமா தெரியாதா உங்க அம்மா வீட்டுக்கு எவ்வளவுமா செலவு பண்ண பிடிச்சுன்னு கேளுங்க மேடம் அவ பொய் சொல்லிட்டானா இந்த இடத்துல நீங்க என்ன சொல்றீங்களோ நான் கேட்கறேன் மேடம் ஒரு சின்ன பொண்ணு, நீங்களும் அந்த பொண்ணை வச்சு நான் விளையாடுறீங்க. வேண்டாம்னு சொல்ல மேடம், மேடம் நான் இந்த மாதிரி சாரி ஆசையெல்லாம் எனக்கு கிடையாது மேடம் நான் உழைச்சி திங்கலான்னு தான் இன்னுமே மொட்டை வெயில் நின்று ஐஸ் வித்து 2 கல்யாண வேலைக்கு போய் இதான் மேடம் சம்பாரிச்சு நீங்க எந்த வேலையும் செய்யலன்னு அவ சொல்றான். யார் சொன்னதுங்க ஒரு இல்லைங்க நாளைக்கு வேலைக்கு ஐசா போவாருங்க மேடம். 2 அப்படியே நாளைக்கு இல்ல வேலைக்கு போக மேடம். மாட்டாரா? இப்ப பையன்கிட்ட கூட காசு கேட்டு வாங்கிட்டு பாருங்க. வருவாரு ஐசா ஒரு மேடம். நாளைக்கு நீங்க வேலை பண்ணுவீங்களா, மத்த 4 நாளைக்கு நீங்க வேலையை அதெல்லாம் பண்ணாதீங்க. சும்மா பையன்கிட்ட மேடம். காசு வாங்கிட்டு பையன்கிட்ட சொல்லுவாருங்க காசு மேடம். வாங்கிக்க மேடம் அதெல்லாம் இல்ல மேடம் பையனை சம்பாரிச்சு அவன் கொடுப்பான் மேடம் ஏன்னா கல்யாணம் இல்ல சம்பாரிச்சு காசு கொடுப்பான் அவன் சாப்பாட்டுக்கு இல்ல அப்படின்னு கேட்டா போதுங்க மேடம். ஏன்னா? பையன்கிட்ட வாங்கிக்கோ அப்படின்ட்டு இருங்க மேடம் மழை காலத்துல வந்து ஐசா வேற ஆகுது மேடம் கல்யாண வேலை வந்து மாச கணக்கு தான் வேலை மாசம் மறந்தாதான் அப்ப அந்த இடையில வீட்டு வாடகை காசு பத்தினா எப்ப காசு தான் கொடுப்பா காட்டலாம் அப்படிமா வெய்ய காலத்துக்கு வியாபாரத்துக்கு போயிட்டு வந்து ஐசா வியாபாரத்துக்கு போயிட்டு வந்து காசு கொடுத்துருவோம் வீட்டுல தான் கொடுப்பேன் 1000 500 கொடுப்பேன் மேடம் அதனால சம்பாரிச்சு தான் கொடுத்துருவேன் ரொம்ப முடியலனா தான் இந்த வெய்ய காலத்துல கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சுன்னா வீட்டுல இருந்துக்க மேடம் இந்த தண்ணி கிண்ணி போட்டுக்கிட்டு இருந்துக்க அதையும் வந்து இந்த பொண்டாட்டி கோச்சிட்டு போனால தண்ணியை போட்டுக்கிட்டு இருந்துக்குவாருங்க. தண்ணி போட்டுக்கிட்டு வீட்டுல இருப்பீங்களா? இல்லைங்க மேடம் பையன்கிட்ட தினம் 30 ரூபாய் ஒரு அவ்வளவு சகஜமா சொல்றீங்க. இல்லைங்க மேடம் அது தப்புன்னு நினைச்சுதான் மேடம் இந்த 10 நாள் அதையும் விட்டுட்டோம் மேடம் 10 நாள் இந்த அதே 10 நாளுங்க அவ்வளவு பெரிய சாக்ரிஃபைஸ் பண்ற மாதிரி இல்ல மேடம் என் பொண்டாட்டி எனக்கு கோச்சிட்டு போனால அதெல்லாம் விட்டுட்டு மேடம் 10 நாள் விட்டுட்டேன்னு எவ்வளவு ஈஸியா சொல்றாரு பாருங்க. இத்தனை காலம் கொடுத்தது தெரியல. ஏதோ 10 வருஷம் விட்ட மாதிரி நீங்க பேசுறீங்க. 10 நாள் இனிமேலும் போட மாட்டேன் மேடம் நான் நொந்துட்டேன் மேடம் என் பொண்டாட்டி ஊருக்கு எனக்கு சொல்லாம போயிட்டது நான் கூட்டிட்டு வந்த பிறகு இந்த பொழப்பே எனக்கு வேண்டாம்னு தண்ணி போடுறதை விட்டுட்டேன் மேடம் என் போலீஸ்ல பொண்டாட்டியும் கம்ப்ளைண்ட் சத்தியம் பண்ணிட்டாங்க பண்ணிட்டேன் மேடம். மேடம் அவங்க கிட்ட சொல்லி நான் அதாவது அந்த பிள்ளை வந்து வாழ்றியா இல்லையான்னு கேட்டோன்னே இவர் தண்ணி போடுறாரு பிடிக்கிறாரு எனக்கு அது பிடிக்கல
சந்தேகப்படுறாரு அப்படிலாம் சொல்லியிருக்காங்க மேடம். அந்த பையனை வச்சே சந்தேகப்படுவாரு உங்க மேடம். பையனை வச்சு நீங்க அவளை சந்தேகப்படுறீங்களா? அதெல்லாம் இல்ல மேடம், அது இவங்க மாதிரி சொல்றதெல்லாம் எங்க பாப்பா போய் வந்து மேடம். கேளுங்க மேடம். ஒரே ஒரு ட்ரிப் தான் மேடம். சாலப்பூல் இருக்கும்போது இந்த மாதிரி ஒரே ஒரு ட்ரிப்பா? சந்தேகம் தாங்க. சந்தேகம். ஒரு ட்ரிப் 2 ட்ரிப் எல்லாம் இல்ல. இது வரைக்கும் மேடம், இது வரைக்கும் அவளை அடிச்சதும் இல்ல, பிடிச்சல. ஒரே ஒரு ட்ரிப் தான் அடிச்சிருக்கேன் மேடம். சந்தேகப்பட்டு அடிச்சது இல்ல மேடம். அது வந்து எல்லாமே கேட்க தான் போறோம், நீங்க சொல்லுங்க. அது அடிச்சது வந்து இவங்க அப்பானால தான். ஒரு ட்ரிப் வீட்டுல போய் விறகு காட்டு இந்த மாதிரி ஏமா அங்க போய் கேக்குற பிடிக்கும்னு அவங்க அப்பா என்ன சண்டை கட்டி பண்ணதுக்கு இவர்கள் அடிப்படி குடிக்கிறேன்னு சொல்றீங்க, ஆரம்பத்துல நடந்தது மேடம். அப்போ ஸ்டேஷன் கிழிச்சுட்டாங்க மேடம். வந்து இவர் சொல்லிட்டாரு எங்க அப்பாவுக்கும் இவருக்கும் சண்டைங்க மேடம். கட்டி பரவாயில்ல இல்லைங்க மேடம், அதெல்லாம் போய் மேடம். அவரும் அடிச்சாரு, ஒரே ஒரு தடவை கடிச்சேன்னு சொல்லுங்கப்பா. எல்லாமே ஒரே ஒரு தடவை தான் நீங்க பண்றீங்கன்னு சொல்றீங்க. சத்தியமால மேடம், நான் வந்து வேணும்னு எதுவும் பண்றது இல்ல மேடம். எங்க ஒரு மனுஷன் பண்ற வேலையா இது? அந்த பொண்ணு உங்களை நம்பி வழியில வந்திருக்காங்க. நானும் இன்னும் வேற கை விட்டு அந்த பொண்ணு நீங்க அடிக்கிறீங்க கடிக்கிறீங்க என்னங்க? யாரும் என் பொண்டாட்டியெல்லாம் இது வரைக்கும் அடிச்சதே இல்ல மேடம். அடிச்சதும் இல்ல கடிச்சதும் இல்ல மேடம். அவளே நேரடியா நீ கூப்பிட்டு கேளுங்க மேடம். நான் கேட்கதான் போறேன். கேளுங்க மேடம். கேட்கதான் அது போறேன். தப்புன்னு இருந்துச்சுன்னா நீங்க என்ன சொல்றீங்க நான் கட்டுப்படும் மேடம். நீங்க எல்லாம் என்ன தண்டலாம் எனக்கு கொடுங்க மேடம். இப்ப இவங்க என்ன சொல்றாங்கன்னா, சரிங்க, அவ தங்கச்சிய அவ வீட்டுக்கு கூட்டிட்டு போப்பாங்கட்டான். இனிமே அவங்க உங்க கூட இருக்க போறது இல்லையா அப்படின்னா அவங்க அவங்க சொல்றாங்க. அதுக்கு நீங்க என்ன? நான் என்ன சொல்றேன் மேடம், செத்தாலும் பொழைச்சாலும் சரி இந்த பிள்ளை கை விட மாட்டோம். இத்தனை கட்டி வந்து இப்போ ஒரு பிள்ளை கட்டுறது எதுக்குங்க? வச்சு பொழைக்கிறதுக்கு தான். நான் அது அந்த கொடுமை வந்து தொட்டு போட்டு நான் வந்து கை விட மாட்டோம். இன்னும் கஷ்டப்பட்டாச்சு. இன்னும் வரைக்கும் அவ்வளோ நான் வேலைக்கு விட்டதே இல்லை மேடம். விட்டோட தான் இருப்பா. இதுக்கு மேலே நான் விட மாட்டேன் மேடம். அந்த எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் நஷ்டம் வந்தாலும் ஒரு குழந்தை இறந்து போச்சு, ஒரு குழந்தை இருக்குது மேடம். நான் இனிமேல் கைவிட மாட்டோம். ஏன்னா தாய்க்கு தாயாவும் தாப்பணும். எனக்கு சொந்த பந்தம் யாரும் இல்லை மேடம். தாய் தப்ப பிறந்த தாய் தப்ப கூட இன்னும் நான் பார்த்ததில்லை மேடம். என் கண்ணார எனக்கு எடுத்து வளர்த்தனவங்க தான் இருக்கிறாங்க மேடம். அது அப்பா இறந்துட்டாரு. எங்கள் அம்மா வண்டி இருக்கு, அது வயசு அது சம்பாரிச்சு எனக்கு கொடுக்கும் மேடம். அப்பப்போ கஷ்டப்படணும் என் பொண்டாட்டிட்டு கொடுக்கும் மேடம். பெத்த தாய் தான் அப்படின்னு என் கண்ணார இன்னும் பார்த்ததில்லை மேடம். அப்படியெல்லாம் நினைச்சு நான் பொண்ணு கொடுக்குறேன்னு சொல்லி ஏமாந்துட்டேன் மேடம். கொடுக்கணும்னு அப்ப தாய்க்கு தாயா எப்படி தெரியுமா பாத்துருந்தா செருப்புன்னு அது இதுன்னு பொறுக்கி இவங்களெல்லாம் கேரளால விட்டுட்டு போயிருவாங்க மேடம். இந்த எங்க அத்தை சோறாக்க தெரியாது மேடம். சோறு ஆக்கி கொடுத்து இவங்களையும் காப்பாத்திட்டு இவங்க அம்மா அவங்க அப்பாவும் கேரளா போயிருவாங்க. இவங்களெல்லாம் வச்சு காப்பாத்திட்டு இருந்தா மேடம். இவங்களா வந்துதான் உனக்கு பொண்ணு தரேன் பிடிக்கும். இந்த பிள்ளைக்கு பிரச்சனைக்கு போய் நானும் போயிருந்தேன் மேடம் திருவண்ணாமலைக்கு. அம்மா உங்க மேலே ஒரு தப்பு இருக்கு. மேடம் நான் சொன்ன பொய்யா இருக்குன்னா கொடுமுடியில வந்து நீங்க சால பொருளை கேட்டு பாருங்க. எங்க எப்படி இருந்தா என்னன்னு நீங்க வந்து கேட்டு பாருங்க. கேளுங்க மேடம். பொண்ணு தரேன்னு நான் சொன்னேன்னு கேளுங்க. இவர் எப்படி நீங்க வீட்டுக்கு வரதுக்கு அனுமதி கொடுத்தீங்க? வயசான பசங்க, இவர் வயசான ஒருத்தர் வீட்டுக்கு வந்து போறது எந்த தைரியத்தை நீங்க விட்டுட்டு போனீங்க? அந்த ஆளு வீட்டுக்கு வந்து போய் எல்லாம் இல்லைங்க, பக்கத்துல குடியிருந்தாங்க மேடம். பக்கத்துல தாங்க வர மாட்டீங்க. சாப்பாடு ஆக்கும் கூடி பாத்திரம் இல்லாம இருந்தாங்க மேடம். நான் தான் கொடுத்தேன் மேடம். நானும் என் பையன் மட்டும் தான் இருந்தேன் மேடம். இருக்கும்போது இவங்க ஒன்னாந்து விட்டுட்டு நான்லாம் கேரளா போற வேலைக்கு என் பிள்ளைல பாத்துக்குங்க அப்படின்னாங்க. சரின்ட்டு நம்மளே விட்டு போறாங்கன்னா இதுல எந்த வேலையும் இவங்களுக்கு தெரியாது மேடம். கொடுமுடிக்கல நான் தான் அப்பவும் வந்து இந்த பாட்டில் கீட்டில் பொறுக்கி தகரத்தை பொறுக்கி காகிதம் பொறுக்கி இதுகளெல்லாம் கஞ்சி ஊற்றிட்டு இருந்தேன் மேடம். இதுகளையும் கூட்டிட்டு போவேன். வறுமைக்காக நீங்க இவரை நல்லா பயன்படுத்திருக்கீங்க. ஆமா மேடம், உண்மை மேடம். நல்லா பயன்படுத்திருக்கீங்க. வறுமைக்காக இப்ப பிரச்சனை வரும்போது என்ன கழட்டி விட்டுறாங்க மேடம். கழட்டி விட்டுருக்காங்க. அவ்வளவுதான் மேடம் உண்மை. சரி, உங்க 2 பேரோட நாங்க கேட்டுட்டோம். இப்போ அந்த பொண்ணு என்ன சொல்றது, அது என்ன ஆசைப்படுறது, அது என்ன விருப்பம், அதோட என்ன விருப்பம், அது கேட்போம். சரியா? அந்த பொண்ணு உங்க கூட பல வருஷம் வாழ்ந்துட்டாங்க. 10 வருஷம் 10 வருஷம் ஆயிடுச்சு. 10 வருஷம் வாழ்க்கைன்னு சொல்றது சின்ன வாழ்க்கை அல்ல. இதுக்கு மேலே மேடம் அவளை தனியா விட்டு பிரிய மாட்டேன். அவளை அப்படி விட்டு பிரியும் தான் நான் செத்தே போறேன் மேடம். அந்த வாழ்க்கை எனக்கு வேண்டாம். அது பார்ப்போம். அந்த பொண்ணுகிட்ட கேட்போம். அவ என்ன சொல்றா, அவளோட விருப்பம் என்ன, முதல்ல அது கேட்போம். சரியா? என்ன பேரு? மாரீஸ்வரி. மாரீஸ்வரி. எத்தனை வயசுல கல்யாணம் பண்ணீங்க? நானுங்களா 16 வயசு. 16, 15, 13? 16. 16 வயசுல கல்யாணம் பண்ணது. இப்பதான் 22 வயசு ஆகுதுங்களா மேடம்? அவர் என்னன்னா இப்ப 25 வயசு சொல்றாருங்க மேடம். அவர் சொல்றது அவர் 43, நீங்க சொன்னது 51. இவ 13 வயசு நீங்க சொன்னீங்க. இப்ப அவ சொல்றது 16ன்னு சொல்றேன். கேளுங்க மேடம். எது உண்மை? 15 வயசு.
16ல இருந்து 15 ஆயிடுச்சா? மேடம் 15 வயசு தான். சரி, எந்த கட்டாயத்துல நீங்க போய் இவரை கல்யாணம் பண்ண? இவரை கட்டாயம்னா வயிற்றுல 2 மாசம் முழுகாம இருந்தேங்க மேடம். இந்த சம்பவம் எப்படி நடந்துச்சு? அம்மா கேரளால இருந்தாங்க. அம்மா கேரளாவில் இருந்தாங்க மேடம். அப்போ வீட்டில் எல்லாத்தோட வீட்டில் சம்மதத்தோட தான் இதெல்லாம் நடந்துச்சா இல்லை பலாத்காரமா? இப்போ நான் சின்ன பிள்ளைங்க மேடம். எனக்கு உன் சம்மதத்தோட நடந்துச்சா? சம்மதத்தோட நடக்கலைங்க மேடம். இல்லைங்க மேடம், சம்மதத்தோட தான் கூட கூட்டிட்டு போயிட்டு வந்துட்டு இருக்கும்போது தான் பழகிட்டு இருக்கும்போது தான் மேடம் நடந்துச்சு. அவ சம்மதம் இல்லைன்னு அவ சொல்றா, நீங்க சொல்றீங்க சம்மதத்தோட தான் நீங்க செஞ்சிருக்கீங்க. சம்மதம் இல்லாம நடந்தேன். ஃபர்ஸ்ட் சம்மதம் இல்லாம தான் மேடம் நடந்தது. அதுக்கப்புறம் அதுக்கு பிறகு இவர் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னாருங்க மேடம். 15 வயசு பொண்ணுக்கு இதெல்லாம் தேவையாமா? அந்த ஒரு தப்பு பண்ணியோன்னு அவர் தப்பு ஒரு தடவை பண்ணாலும் 100 தடவை பண்ணாலும் தப்பு தான். தப்பு தாங்க மேடம். அதனால தாங்க மேடம் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருந்தாங்க மேடம். நானும் கையுள்ள மேடம் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் மேடம். நம்ம தொட்டதை விடக்கூடாது அப்படின்ட்டு நானே வச்சு காப்பாத்திக்கிறேன். நீங்க என்ன பிச்சையா போட்டீங்க கருணையா? இல்லைங்க மேடம், கல்யாணம் பண்ணிட்டேன்னா பெரிய சொல்றீங்க. 15 வயசு பொண்ணை போய் நீங்க பலாத்காரம் பண்ணி நான் அவளை கை விடலன்னு சொல்றீங்க. பலாத்காரம் எல்லாம் பண்ணலீங்க மேடம், கேட்டுங்க மேடம். இப்ப அவளே சொல்றேன் பலாத்காரமா பண்ண. அப்ப எனக்கு எதுவுமே தெரியாதுங்க மேடம். தெரியாம தான் மேடம். உனக்கு எதுவும் தெரியல. சரி, பலாத்காரம் பண்ணதும் தெரியலையா? அதாங்க மேடம், அதுதான் மேடம் எனக்கு தெரியாம உனக்கு இது பண்ணாரு. விருப்பப்படல. நீ விருப்பப்படல. தப்பு பண்றதுக்கு விருப்பப்பட்டுக்கிட்டியா? அந்த தப்பு பண்றதுக்கு நீ விருப்பப்படல. கேட்டீங்களா? சத்தியமா விருப்பம் இல்லாம பண்றது பலாத்காரம் தாங்க, கண்டிப்பா. அதுவும் 15 வயசுல. எது உண்மை? நீங்க சொல்றது உண்மையா அவ சொல்றது உண்மையா? இப்போ உங்ககிட்ட நான் ஒரு கேள்வி கேட்கறேன். சொல்லுங்க. இவர் கூட இருக்கிறதுக்கு உனக்கு விருப்பமா இல்ல உங்க அம்மா கிட்ட உனக்கு திரும்பி போனோமா? அதை சொல்லு. நான் எங்க அம்மா வீட்டுக்கு போறேன். இவரால எந்த பிரயோஜனமும் இல்லைங்க மேடம். அதாங்க மேடம். கேட்டீங்களா? இப்ப உங்க கூட இருக்கிறதுக்கு அவளுக்கு விருப்பம் இல்லையா? அவ அம்மா அப்பா கிட்ட போறோம். நம்ம பையனை கூட்டிட்டு நம்ம பையன் நல்ல மேடம் மேடம் அவளுக்கு இருக்கிறது அந்த ஒத்த பையன் தாங்க மேடம். வேலைக்கு கேட்டுறேன்னு சொல்லு. பையனை அனுப்பப்படியா? எனக்கு அந்த ஒரே ஒரு பையன் தாங்க மேடம், அது எனக்கு வேணுங்க. நீ ஏன் இவர்கிட்ட இருந்து விலக ஆசைப்படுற? 10 வருஷம் நீ அவர் கூட வாழ்ந்துருக்கிறேன். 2 பசங்க. இப்ப இருக்கிறது ஒரு பசங்க. 10 வருஷத்துக்கு அப்புறம் இப்ப ஏன் வேணாம் நான் சொல்றேன்? அதுக்கு காரணம் என்ன? காரணம் மேடம், அவரு ஒருக்கா தண்ணி போட்டா சந்தேகப்படுறாரு. ஏன்னா வயசு கோளாறு. யாரை வச்சு சந்தேகப்படுறாரு? யார் வந்தாலும் எல்லாம் வீட்டுக்கு யாரும் வரல. என் பையன் ஒண்ணு மட்டும் தான் இருப்பான் மேடம், வேற யாரும் வரைக்கும் சந்தேகப்பட்டதே. 13 வயசுல அவ உங்களை நம்பி வீட்டை விட்டு வந்திருக்கா. அவளை போய் நீங்க சந்தேகப்படுறீங்க? இது வரைக்கும் அடிச்சது இல்ல, பிடிச்சது இல்ல மேடம். சந்தேகப்பட்ட அடிச்சதும் இல்ல, ஒண்ணும் இல்ல மேடம். இப்ப இங்க ஈரோட்டுக்கு வந்ததுல இருந்தாங்க மேடம் அடிச்சது இல்லைங்க மேடம். அங்க இருக்கும்போது அடிச்சிருக்கிறாருங்க மேடம். இப்ப இங்க இருந்து ஏன் அடிச்சது இல்லைங்கன்னா நான் அந்த அளவுக்கு துடிச்சலா பேசுவேங்க மேடம், அதனால அடிச்சது. இந்த கருமூட்டை இந்த பிரச்சனை வந்திருக்குல்ல, அது அவர் சொல்லி நீங்க பண்ணீங்களா இல்ல? அது அவர் சொல்லுங்க மேடம், அது நானா தாங்க மேடம். எதுக்காக பண்ண? அதுதான் மேடம், வீட்டில் ரொம்ப கஷ்டங்க மேடம். அது இல்லாமல் இங்கே பையனோட பர்த் சர்டிஃபிகேட் எல்லாமே கொடுமுடியில் மாட்டிக்கிச்சிங்க மேடம். 10,000 ரூபா 20,000 ரூபாய் பக்கம் கடைங்க மேடம். வீட்டுக்கார அக்கா கிட்ட கடை, அப்புறம் அங்கே ஃபைனான்ஸ்காரங்கிட்ட கடை எல்லாம். அவங்க என்ன சொல்றாங்க, காசை கொடுத்துட்டு நீங்கள் எல்லாமே பொருளெல்லாம் எடுத்துகிட்டு போங்க. என்ன பொருள் வச்சிருந்தீங்க? அங்கே பையனோட பர்த் சர்டிஃபிகேட் வச்சுருந்தேங்க மேடம், பிறந்த சர்டிஃபிகேட். அதுக்கப்புறம் இவரும் அந்த மூட்டை தூக்க போக அப்படியே அந்த கோழிப்பண்ணைக்கு வேலைக்கு போனாங்க மேடம். அங்கே இருந்தாங்க மேடம், அங்கே போயிட்டாங்க மேடம். என் பையனும் கொஞ்ச நாளாக பெரியவங்க மேடம், மூத்தரத்துக்கு பையன் பெரியவனும் கொஞ்ச நாளாக வெளியூர் வேலைக்கு போயிட்டாங்க மேடம். அதனால சரின்ட்டு நாங்களும் அங்கே கோழிப்பண்ணைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோழிப்பண்ணைக்கு போனோங்க மேடம். அங்கே போயிட்டு பார்த்தா 150 ரூபா, இப்போ ஆம்பளைங்களுக்கு 190 ரூபாய்ங்க, எனக்கு 150 ரூபா. 2 பேரும் கஷ்டப்பட்டோம். கஷ்டப்பட்டதுல அது மாசத்துக்கு மூத்தரத்து பொண்ணு ஒண்ணு இருந்தது, என் பையன் ஒருத்தர் இருந்தான். அது மாசத்துக்கு
கடையில தாங்க ஒரு மாசத்துக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் பாக்கியா வச்சு வாங்கிக்கிட்டு இருந்தோம். சரி. அது மாசத்துக்கு ஒருக்கா எப்படியும் 3 ரூபா 4 ரூபா வந்துடும். 5ஆம் தேதி ஆனா சம்பளம் போட்டுருவாங்க. இது மாதிரி போட்டு அந்த கடனை எப்படி கட்ட போறோம். 1 வருஷம் ஆச்சுங்க. என் பையனை ஸ்கூலே 1ஆவதே 7 வயசுல சேர்க்கிற மாதிரி இருந்தது. இப்ப என் பையனை பள்ளியோட படிப்பு கெட்டுருமோ அப்படின்னு நினைச்சுக்கிட்டு என் பையனுக்கொசரம் நான் போனேன். இந்த வேலையை நீங்க செஞ்சீங்க? நான் செஞ்சு அப்புறம் கடைசியா அந்த காசும் கூட நான் அதுல பொய் சொல்றதுலாம் இதுல அந்த காசும் கூட இவர் சொந்தக்காரங்களுக்கு 5 ரூபா கொடுத்தா அப்படி இல்ல. இது யாராவது சொல்லி நீங்க பண்ணீங்களா? இல்ல சொல்லிதாங்க. யாரும் சொன்ன? அது எனக்கு என்னோட சொந்தம்லாம் இல்லைங்க. அது இவரோட முதல் சம்சாரத்து சொந்தம் மாதிரி. முதல் சம்சாரத்து சொந்தம் உங்ககிட்ட இது சொன்னாங்க. ஏமாத்தி கூட்டிட்டு போனாங்களா? இல்ல நீங்க இல்ல நான் இது பண்ணணும், அது இந்த காசு எனக்கு தேவை அப்படின்னு நீங்களே? நான் காசு தேவைன்னு நான் சொன்னேன். நீங்க சொன்னீங்க இந்த மாதிரி என் பையனோட பர்த் சர்டிபிகேட்லாம் எடுக்கணும், அந்த டேட்டை வச்சுதான் ஸ்கூல் சேர்ப்பாங்கன்னு சொல்றாங்க. அதனால எனக்கு இந்த காசு தேவை. நீங்க உங்க கஷ்டத்தை சொன்னீங்க. ஆமா. அந்த கஷ்டத்துக்கு ஒரு பரிகாரமா அவங்க சொன்னது நீங்க பண்ணீங்கன்னா காசு கிடைக்கும்னு சொன்னாங்க. அப்போ உங்க சம்மதத்தோட தான் நீங்க அதை பண்ணீங்க. ஆமா. கஷ்டத்துல அவர் கூட சேர்ந்து வாழ்ந்தீங்க. 10 வருஷம் நல்லா கஷ்டப்பட்டீங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு சந்தோஷமா அவர் கூட இருந்தீங்க. 10 வருஷத்துக்கு அப்புறம் ஏமா அவரை விலகி போகணும்னு ஏன் அப்படி டிசைட் பண்றீங்க? ஏன் அப்படி? நான் எவ்வளவோ திருத்தி பார்த்துட்டேங்க மேடம். முதல்லாம் குடிச்சுக்கிட்டே இருந்தா அப்படின்னு மேடம். நானும் 7 இதான் சொன்னாரு. இப்ப 10 நாள் அவர் குடிக்க மாட்டேன். ஏதோ 10 நாளாதாங்க மேடம் குடிக்கலங்க மேடம். அதுக்கு முன்னாடி இந்த 10 நாளைக்கு என்ன தொலைவ ஆரம்பிச்சது மேடம் கூட பையன்கிட்ட கடை வாங்கி எல்லா பக்கமும் கடை வாங்கி குடிச்சிருக்கிறாரு. நீங்க என்ன சொன்னீங்க? கஷ்டமோ நஷ்டமோ எப்படியாவது என் மனைவியை நான் காப்பாத்துவேன்னு சொன்னீங்க. போட மாட்டேன் மேடம். இந்த 10 நாள் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கு. அதே இனிமேல் அதனாலதான் இந்த 10 வருஷம் உங்க கூட சேர்ந்து மேடம் இப்போ விலகணும்னு சொல்றது. அதனால மேடம் இவ்வளவு நாளா இவருக்கோசரம் நான் இருக்கலைங்க மேடம். இல்ல என் வயசு பச்சையா சொல்லணும்னா மேடம், நான் வயசு இதுக்காக கூட நான் இருக்கலைங்க மேடம். நான் பிள்ளைகளுக்கோசரம் தான் மேடம் தின்னுட்டு இருந்தேங்க மேடம். வாயை திறந்து சொல்றது மேடம், பிள்ளைகளுக்காக நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். மூத்தத்தார பிள்ளைங்க நான் பாக்கலைங்க மேடம், என் பிள்ளைங்களா தான் பார்த்தேன். ஆனா இவர் தண்ணி போட்டா அடிக்கடி அந்த மூத்தத்தாரத்து அதென்ன உன் பிள்ளைகளா அதென்ன உன் பிள்ளைகளான்னு கேப்ப. அப்படி வளர்த்தவளுக்கு நெஞ்சு குத்துமா குத்தாதாங்க. பெத்தவ அவ மூத்த பொண்ணு பிள்ளை பெத்து கிடக்குறாங்க மேடம். பெத்தவர்கிட்ட போய் சொல்லி நான் வரமாட்டேன் அப்படின்ட்டா. அந்த நேரத்துல கூட நான் தானுங்க மேடம் பார்த்தேன். சொல்லுங்க. அப்படி இருக்கும்போது அத கூட நினைச்சு பாக்கலங்க. அப்படி பேசுங்க. எல்லாரும் ஊரே பேசுனா பேசிட்டு போறாங்க மேடம். இவெல்லாம் என்ன பாத்துட்டான்னு பேசிட்டு போறான். கட்டின புருஷனை கொஞ்சமாவது நினைச்சு பார்த்தாதான் நமக்கு ஒரு சந்தோஷமாவது கிடைக்கும் மேடம். உலகம் என்ன சொன்னாலும் அதுக்கு அவ்வளவு முக்கியம் இல்ல. ஆனா கட்டின புருஷன் தப்பான வார்த்தை சொன்னா அது கண்டிப்பா ரொம்ப மனசு பாதிக்கும். கண்டிப்பா கண்டிப்பா. இனிமேல் தப்பான விஷயம் எதுவுமே நடந்துக்க மாட்டோம் மேடம். தண்ணி போட்டு சீக்கிரம் செத்து போயிட்டுனா என்ன பண்றது சொல்லு பாப்பா. நானும் என் பையனை தண்ணி போட மாட்டோம். அனாதையா இருக்கட்டும்மா. விட்டுற மாட்டேன். அப்படி எல்லாம் இனிமே தண்ணி போட மாட்டேன். என்ன மன்னிச்சிருவான். தண்ணி போற பழக்கமே வாழ்நாள். அதாவது 10 நாள விட்டுட்டுல எனக்கு ஆர்வம் இருக்கு. பெத்தவங்க இருக்கிறாங்களா? என்ன காசு பணம் கேட்டேனா சொல்லு. காசு பணமா கேட்டேன். உன்னோட சந்தோஷம் கூட எனக்கு வேண்டாம். தண்ணி போடாம நிம்மதியா நல்லபடியா இரு. இது வேறு போட மாட்டேன். சத்தி வேலை போட மாட்டேன். மீதி எல்லாமே பெருசாகிட்டேன். 2யுமே பெருசாகிட்டேன். இன்னொன்னு சின்னதா இருக்கு. இன்னும் அதுக்கு நாளைக்கு படிச்சு நல்ல பெரிய ஆளா ஆக்கணும்னா பணம் நிறைய வேணும். நீ அதுக்கு சம்பாதிக்கணும். செய்யற லாஸ்ட் வரைக்கும் பையன் பாப்பானா சொல்லு. பையனுக்கு நாளைக்கு கல்யாணம் பண்ணி காட்சி பண்ணி மனசால ஒரு தடவை மன்னிச்சு. அவர் சொல்றாருல நான் மறுபடியும் இப்படி பண்ண மாட்டேன். அதாவது பெருசாயிட்டேன். அது பொழைச்சுக்கு நான் இருந்து என்ன பண்ண போறேன். அப்படி உனக்கு பயலுக்கு தான் இருக்கணும். ஏன் பள்ளி சந்தோஷம் அவர் கூட தான். அதுதான் முக்கியம். உன் சந்தோஷம் அவர் கூட தான். அவர் தப்பு பண்ணிட்டாரு. இனிமேல் பண்ண மாட்டேன்னு சொல்றாரு. மன்னிப்பு கேட்டுட்டாரு. இவ்வளவு வாய்ப்பு கொடுத்துருக்கிய, இன்னும் ஒரு வாய்ப்பு கொடுமா.
இதுக்கப்புறம் உங்க வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா அமையும். ம் மேடம் பொல்லாட்டி காலில் எங்களுக்கு தெரியுது மேடம், பணம் காசுன்னு பார்க்கல, அங்கங்கெல்லாம் போய் தொலைவணும். சரி பரவாயில்ல, இருந்த பக்கம் போய் தொலைவணும் மேடம். சரி நடந்து போச்சு சரியா. அவளும் உங்களை விட்டு விலகி எங்க வேற எங்கேயோ போய் வேலை செஞ்சாங்க. நீங்க அவ இல்லாம துடிச்சுட்டு இருக்காரு. வீட்டுல ஒரு நிமிஷம் இருக்க மாட்டோம் இருக்க வேணாம் அவளும் சொல்லிட்டாங்க. என்ன சொல்றேம்மா, நீ என்ன சொன்ன இப்போ? அவர் கூட வாழதான் உனக்கு சந்தோஷம்னு சொன்ன. ஆமாங்க மேடம், அதான் சந்தோஷம்னு சொன்னேங்க மேடம். சரி, ஆனா இவர் குடிக்க மாட்டேன்னு சொன்னாரு. அவ போன்ல பேசும்போது மேடம் பாப்பா இங்க இருக்கிற, பட் நீங்க குடிக்க கூடாது. நீங்க பண்ண சத்தியம் எல்லாமே நீங்க காப்பாத்தணும். உங்க வார்த்தையை நீங்க காப்பாத்து. ஒரே ஒரு முறை அவர் மன்னிச்சுடு சந்தோஷமா நீங்க இருங்க. அப்படி ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா நாங்க இங்க இருக்கோம், எங்களை கூப்பிடுங்க. அதுக்கப்புறம் நான் இவன் பேசுறேன். இந்த 2 நாளாக கூடி அந்த சாப்பாடு கூடி அரைவரையா சாப்பிட்டு என்ன சொல்றாளோ, பொழைக்கிறீங்களோ பொழைக்கிறீங்க. பரவாயில்ல, இன்னைக்கு வீட்டுக்கு போய் நல்லா சமைச்சு போட்டு 2 பேரும் சந்தோஷமா சாப்பிடுங்க சரியா. கூட்டிட்டு போங்க, நல்லா சந்தோஷமா இருங்க. நல்லா சிரிங்க, பொண்டாட்டி வராங்க. சரி சந்தோஷமா கை கோத்து நடங்க. பத்து வருஷம் சேர்ந்து இருந்தாங்க, பிரியற நிலைமைக்கு வந்துட்டாங்க. ஆனா இப்ப மறுபடியும் சந்தோஷமா போயிட்டாங்க. நாளை மறுபடியும் இன்னொரு உண்மையான சம்பவத்தோட நான் உங்களை சந்திப்பேன். நன்றி, வணக்கம்.